ரொம்பவே கோளாறான விஷயங்கள். நயன்தாராவோட கல்யாண சீடியில் நானும் ரவுடி மூவியில் வர சீனை பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக ஆக்டர் தனுஷ் நயன்தாரா கிட்ட 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விஜய் சித்துவோட ஃபர்ஸ்ட் படத்தில் தனுஷோட விஐபி மூவியோட இன்ட்ரோ சாங்கை பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தனுஷ் அதுக்கு 1 ரூபாய் கூட வேணான்னு சொல்லி என்ஓசியை ஃப்ரீயாக கொடுத்துருப்பாரு. நார்மல் பீப்புள்ஸ்க்குலாம் ஃப்ரீ தான் போல. பீகார்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வருது திருடங்க ஜாஸ்தி, ஏழ்மையான ஸ்டேட் அப்படின்னு தான் வரும். பட் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் உண்மை. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் இந்தியாவிலேயே பெஸ்ட் இன்ஜினியர்ஸை உருவாக்குறாங்க. மோஸ்ட் இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லாருமே பீகாரை சேர்ந்தவங்க தான். அதிகமான ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பீகார்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஐஐடிக்குள்ள நுழையிறது எவ்வளோ கஷ்டம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஐஐடியில் படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பீகாரை சேர்ந்தவங்க தான். சும்மா சோஷியல் மீடியாவில் சிரிக்க வைக்கிறதுக்காக போடுற ரீல்ஸை எப்பயுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ரீசெண்டாக சயின்டிஸ்ட் பண்ண ரிசர்ச்ல மனுஷங்களான நாம நினைக்கிறத விட வேகமாவே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட முகம் குட்டியாகி இருக்கு, நம்மளோட ஜாஸ் சுருங்குது, நம்ம வாயில பல்லுக்கு இடமே இல்லாம போகுது. இப்போ பிறக்கிற குழந்தைங்கள சில பேருக்கு கடவை பல்லுன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை.